மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் மக்கள் வெள்ளத்தில் புரட்சி தமிழர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மக்களோடு மக்களாக நடைப்பயணம் சென்ற அதிமுக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு. அதிமுக ஆட்சியில்தான் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது என்றும், திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாகவும், இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கு மோசமாக உள்ள மாநிலம் தமிழ்நாடு என்றும் கோவில்பட்டியில் தேவர் சிலை பகுதியில் நடந்த எழுச்சி பயணத்தில் புரட்சி தமிழர் ஆவேசம். ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட தமிழக காவல்துறை இன்று ஏவல் துறையாக மாறிவிட்டதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் தான் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது. எனக்கு முன்னாலே பேசிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பேசியதை போல இன்றைக்கு தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது. இந்தியாவிலேயே சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. ஒரு காலத்தில் நம்முடைய காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்றைக்கு திமுக இன்றைக்கு ஏவல் துறையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆட்சிக்கு வந்த 50 மாதங்களில் 4,38,000 கோடி அளவில் கடனை வாங்கி நாட்டிலேயே சூப்பர் முதலமைச்சர் என பட்டம் சூட்டிக் கொள்கிறார் ஸ்டாலின். அரசு பணத்தில் ஸ்டாலின் சுய விளம்பரம் தேடிக் கொள்வதற்கு எதிராக உயர்நீதிமன்றம் தடையாணை பிறப்பித்து விட்டதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் சாடல். திமுக ஆட்சிக்கு வந்து 50 மாத காலத்தில் 4,38,000 கடை, இன்னும் 1 லட்சம். அடுத்த ஆண்டு 26 ஏப்ரலுக்குள்ள 5,38,000 கோடி கடன்னா இதை எப்படி தமிழ்நாட்டு மக்கள் இந்த கடனை திருப்பி செலுத்துவார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இவ்வளவு கடன் வாங்கிவிட்டு நாட்டிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு, சூப்பர் முதலமைச்சரா தினம் ஒரு பேர் வைப்பார். அதுக்கு வேணா சூப்பரா இருப்பார். தினம் ஒரு பேர். இன்னைக்கு கூட உயர்நீதிமன்றத்தில் தடையாணம் வாங்கியிருக்கிறோம். நிதி இல்லை என கூறும் ஸ்டாலின், கார் பந்தயம் நடத்துவதற்கு மட்டும் எங்கிருந்து நிதி வந்தது என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. மக்கள் பணத்தில் கருணாநிதிக்கு எழுதாத பேனா சிலையை 82 கோடியில் வைக்கலாமா என்றும் எழுச்சி பயணத்தில் புரட்சி தமிழர் காட்டமாக கேள்வி. திரு ஸ்டாலின் எப்பொழுது கேட்டாலும் பணமில்லைன்னு சொல்றார். அப்ப கார் பந்தயம் நடத்துறதுக்கு எங்கிருந்து பணம் வந்தது? கார் பந்தயம் தேவையா நாட்டுக்கு? இங்க ஏழைகள் என் முன்று கேட்க எத்தனை ஏழைகள், அவளுக்கு காலுக்கு போட காலனி கூட இல்லை. இப்படிப்பட்ட நிலையில இருக்கின்ற பொழுது திரு ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கே சென்னை மாநகர மத்திய பகுதியில் கார் பந்தயம் நடத்துறார். இப்படிப்பட்டவர்களாம் ஆட்சியில இருக்க வேணுமா? அப்புறம் திரு கருணாநிதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், முன்னாள் முதலமைச்சர், அவருக்கு நினைவு மண்டபம் எழுப்புவது பரவாயில்ல, அவர்கள் கட்சி சார்ந்த தலைவருக்கு எழுப்புவது எந்தவித தவறும் இல்லை. ஆனா எழுதாத பேனாவை கடல்ல கொண்டு போய் 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் 2 கிலோமீட்டர் தொலைவில் எழுதாத பேனா போய் 82 கோடி செலவு பண்ணி வைக்கலாமா? கோவில்பட்டி பகுதி மக்களுக்கு தேவையான தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதிமுக ஆட்சியில் தாமிரபரணி வைப்பாறு திட்டத்தை கொண்டு வந்ததாக புரட்சி தமிழர் பேச்சு. தாமிரபரணி வைப்பாறு திட்டத்தை திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளதாகவும் கழக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. விவசாயி நிறைந்த பகுதி, விவசாயி தொழிலாளி நிறைந்த பகுதி. இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தேவையான நீர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தாமிரபரணி பைப்பார் திட்டத்தை கொண்டு வருவதற்கு அதிமுக ஆட்சி நடவடிக்கை எடுத்தது. திராவிட முன்னேற்ற ஆட்சியில் கிடப்புல போட்டுட்டாங்க. இந்த பகுதி முழுவதும் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்றைக்கு பொன் விளைகின்ற பூமியா மாற்றிருக்கலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த 20 நாட்களில் 11 பாலியல் அத்துமீறல்கள் நடைபெற்றுள்ளதாகவும், ஒரு மாவட்டத்திலேயே இவ்வளவு குற்றங்கள் நடைபெற்றால் இந்த ஆட்சி எப்படிப்பட்டது என்பதை பெண்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. தூத்துக்குடி அண்ணா நகரில் எழுச்சி உரையாற்றிய அதிமுக பொதுச் செயலாளர், திமுக ஆட்சியில் தமிழகம் குற்றம் நிறைந்த மாநிலமாக மாறியிருப்பதாகவும் விமர்சனம். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதாக கூறி வெளிநாட்டிற்கு சென்று சைக்கிள் ஓட்டியவர் ஸ்டாலின். தமிழ்நாட்டில் இருக்கும் தொழில் அதிபர்களை வெளிநாட்டிற்கு அழைத்துச் சென்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவது போன்று நடித்தவர்தான் ஸ்டாலின் என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. தொழில் முதலீட்டு அங்க போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். ஏங்க, நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து நல்லது செய்வாங்க. நாட்டு மக்களுக்கு பல பிரச்சனை இருக்குது, நிறைய திட்டங்கள் கொண்டாடணும், அதை செயல்படுத்துறது எப்படி இருக்குது என்பதையெல்லாம்
முதலமைச்சர் கண்காணிக்க வேணும். ஆனா முதலமைச்சர் வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். இந்தியாவிலேயே பல முதலமைச்சர் வெளிநாடு போயிருக்கிறாங்க. எல்லாரும் தமிழ் அந்தந்த மாநிலத்தினுடைய பிரச்சனை என்ன என்பதை ஆராய்ந்து அதற்கு தேவையான தொழில் புரிந்து ஒப்பந்தம் போடுவாங்க. நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணாரு? வெளிநாடு போனார். அங்க போய் வெளிநாட்டில் இருக்கிற தொழிலதிபரை அழைச்சி புரிந்து ஒப்பந்தம் போடல. தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலதிபரை வெளிநாட்டுக்கு வர சொல்லி புரிந்து ஒப்பந்தம் போட்ட முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். கைதிகள் காவல்துறையை மிரட்டுகின்ற நிலைதான் திமுக ஆட்சியில் உள்ளது. தூத்துக்குடியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. சென்னையில கைதிகளை நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்த அழைச்சிட்டு போறாங்க. அந்த கைதிக போலீஸ்காரனை மிரட்டுறாங்க. கைதி போலீஸ்காரன் மிரட்டுறாங்க. போலீஸ்காரன் முகத்துல குத்துறான். பாவம், காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. எங்க போய் நம்மளை போய் பாதுகாக்கிறது? நம்ம எல்லாம் யாரும் பாதுகாக்க மாட்டாங்க இந்த ஆட்சியில். இப்போ வலைதளத்தில் ஓடிட்டு இருக்குது. பஸ்ஸில் போகும்போது காவல்துறை கெஞ்சுறாங்க. யாரு? கைதிகிட்ட. நிலைமை எப்படி போகுது பாருங்க. காவல்துறை இன்றைக்கு கைதிகளை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் இருக்குது. ஆனா கைதிகள் காவல்துறை மிரட்டுகின்ற நிலை திமுக ஆட்சியில் தான் பார்க்க முடியும். நீட் விவகாரத்தில் நாடகமாடியவர் ஸ்டாலின். எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. நீட் தேர்வு என்ன சொன்னாரு? திமுக ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்துன்னு. 50 மாசம் ஆச்சு. ரத்து பண்ணாரா? அவருடைய மகன் திரு உதயநிதி அவர்கள் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்கிறார். இப்போ சொல்ல தூத்துக்குடிக்கு 2 நாளைக்கு தூத்துக்குடி வரப்போறாரு நினைக்கிறேன். அப்பாட்ட சொல்லிவிடப்பா, உடைய அப்பா திரு ஸ்டாலின் நான் 2-3 நாள் இங்கே வரதா நான் கேள்விப்பட்டேன். அப்பாட்ட அப்பா நான் ஏற்கனவே மக்கள்கிட்ட உறுதி கொடுத்துட்டேன், நீட் தேர்வு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன், போய் தூத்துக்குடி சொல்லுன்னு அப்படியாவது சொல்லி அனுப்பு. எப்படி மக்களை ஏமாற்றுகா என்பதை எண்ணி பாருங்க. எல்லாம் நாடகம், சொல்வது அத்தனை பொய். பச்சோந்தி கூட சிறிது நேரம் கழித்துதான் நிறம் மாறும். ஆனால் அடிக்கடி நிறம் மாறும் கட்சி திமுக தான். திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அனைத்தும் ஒத்த கொள்கையுடைய கட்சி என்றால் எதற்கு தனி கட்சி என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. 15 நாள் பாரதிய ஜனதாவோட ஆட்சி அதிகாரத்தை அனுபவிச்சுட்டு மத்தியில உடனே காங்கிரஸ் ஆட்சி, காங்கிரஸ் கட்சியோட இணைந்து போட்டியிட்டு அங்க வெற்றி பெற்று அந்த காங்கிரஸ் கட்சியில் மத்தியில் ஆளுகின்ற பொழுது அங்க மத்திய அமைச்சராக இருக்கிறாங்க. இப்படி இரட்டை வேடம் போடுகிற கட்சி திமுக கட்சி. பச்சோந்தி கூட கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நிறம் மாறும். ஆனா திமுக அடிக்கடி நிறம் மாறுகின்ற கட்சி திமுக கட்சி. திமுக எம்பி கனிமொழி பங்கேற்ற பொதுக்கூட்டத்தில் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை. திமுக ஆட்சியில் பெண் காவலருக்கே பாதுகாப்பில்லை, மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. திருமதி கனிமொழி அவர்கள் சென்னையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும் போது அங்கே இருக்கின்ற கூட்டத்திற்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக பெண் காவல்துறை சேர்ந்த அந்த காவலர் பணிபுரிந்து இருக்கும் போது சில பேர் பாலியல் சீண்டல். யாரு? பெண் காவலருக்கு. அவளுக்கே பாதுகாப்பு இல்லை, நமக்கு எங்க போய் பாதுகாப்பு கொடுக்க போறாங்க? இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? அதிமுக பாஜக கூட்டணி மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வரும். இரட்டை குழல் துப்பாக்கி போல் அதிமுக பாஜக செயல்படும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சு. இயற்கையான கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி. மத்தியிலே நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், நமது அமித்ஷா அவருடைய ஆசையோடு இந்த கூட்டணி நிச்சயமாக வெல்லும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி இரட்டை குழல் துப்பாக்கியாக நிச்சயமாக செயல்படும். தமிழகத்தில் மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்று வருகிறது. பாலியல் வன்கொடுமைகள், கொலை, கொள்ளை போன்ற சம்பவங்கள் நடைபெறாத நாளே இல்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. பாலியல் வன்கொடுமைகள் எங்கு பார்த்தாலும் கஞ்சாவும் போதைப் பொருட்களும், தினசரி கொலை கொள்ளைகள். பேப்பரை திருப்பி பார்க்கவே முடியவில்லை. பேப்பரை பக்கத்தில் பக்கம் பார்த்தா பெண்கள் எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள். காரணம் திமுக காரங்களே உடன்பாடு இருக்கிறாங்க. இதையெல்லாம் ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய இந்த பயணம் ஒரு வெற்றி பயணமாக அமைந்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு.
முளைப்பாரி எடுத்தும் மலர்கள் தூவியும் கழக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பளித்த மக்கள். ஒட்டப்பிடாரம் தொகுதியில் பெண்கள் குடிநீருக்காக வண்டியில் குடங்களை வைத்து 6 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு வந்த கொடுமையை எங்கும் பார்த்ததில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் வேதனை. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைத்ததும் கிராம மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும் என்றும் புரட்சி தமிழர் உறுதி. வர்ற வழியில் என்னை பஸ்ஸை மறிச்சாங்க. நான் இறங்கி அங்கே இருக்கிற பெண்கள்லாம் வண்டியில் வச்சு ஒரு 6 குடத்தை வச்சு அங்கே தூரமாக 1/2 கிலோமீட்டர் போய் தண்ணி பிடிச்சி அந்த வண்டியில் வச்சு தள்ளிட்டு வரணுமா. என்னை தள்ளி பார்க்க சொன்னாங்க. நானும் தள்ளி பார்த்தேன். நானும் கிராமத்தில் இருந்தேன்ல, இது மாதிரி கொடுமை எங்கேயும் பார்க்கல. நான் எவ்வளோ முதலமைச்சராக இருக்கிறேன், ஆனால் இப்படிப்பட்ட கொடுமை இந்த பகுதியில் இருக்குது. அதை முழுவதையும் அகற்றப்படும். தேவையான அளவுக்கு குடிநீர் வசதி செய்து கொடுப்போம். ஏழை மக்கள் பயன்பெற்ற அம்மா மினி கிளினிக் திட்டத்தை பொறுத்துக் கொள்ள முடியாமல் ஸ்டாலின் நிறுத்திவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் சாடல். மக்கள் ஆதரவுடன் மீண்டும் அதிமுக ஆட்சி வந்ததும் 4000 மினி கிளினிக்குகள் திறக்கப்படும் என்று புரட்சி தமிழர் உறுதி. ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்களோ அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினி கிளினிக் தொடங்கப்பட்டு அதில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், அங்க ஒரு நர்ஸ், அங்க ஒரு மருத்துவ உதவியாளரை நியமிக்கப்பட்டு மிக சிறப்பா அங்க சிகிச்சை அளிச்சுட்டு இருந்தோம் ஏழை மக்களுக்கு. அது பொறுக்க முடியல ஸ்டாலினுக்கு. அதை மூடிட்டார். மீண்டும் அதிமுக ஆட்சி உங்களுடைய துணையோடு மலரும். நிறுத்தப்பட்ட அம்மா மினி கிளினிக் கிராமம் பூரா திறக்கப்படும். ஏற்கனவே 2000 தான் திறந்தோம். அடுத்த 4000 அம்மா மினி கிளினிக் திறக்கும். கிராமத்தில் இருக்கிறவங்க நல்லா சிகிச்சை பெற வேண்டும். ஸ்டாலின் குடும்பத்தினருடைய ட்ரஸ்டில் இருக்கும் பல்லாயிரக்கணக்கான கோடி பணத்தில் இருந்து எடுத்து பேனா சிலை வைக்க வேண்டியதுதானே என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்திற்கு சொந்தக்காரர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். ஆயிரக்கணக்கான கோடி திரு ஸ்டாலினுடைய அவருடைய குடும்ப சொத்து ட்ரஸ்ட்ல பல்லாயிரக்கணக்கான கோடி இருக்குதுங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்ல, பல்லாயிரக்கணக்கான கோடி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் குடும்பத்தினுடைய ட்ரஸ்ட் சொத்து இருக்குது. அதில் எடுத்து செலவு பண்ண மாட்டாங்க. எந்த காலத்தில் போய் அப்படி சொந்த பணத்தை செலவு செஞ்சது சரித்திரம் இருக்குது. எந்த காலத்திலும் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அடுத்த ஒரு பாக்கிட்டு இருந்தால் எடுத்து பழக்கமோ ஒழிய கொடுத்து பழக்கமே கிடையாது. 520 தேர்தல் வாக்குறுதிகளில் 10% கூட திமுக அரசு நிறைவேற்றவில்லை. நாட்டு மக்களை கடன்காரனாக்கியதுதான் திமுகவின் சாதனை என ஒட்டப்பிடாரத்தில் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அதே போல திமுக தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்தாங்க. 525 வாக்குறுதி கொடுத்தாங்க. அதில் ஒரு 10% கூட நிறைவேற்றல. இங்க ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரைக்கு பதிலாக 2 கிலோ சர்க்கரை கொடுத்தாங்களா? அதே போல ஏழை மாணவர்கள் வங்கியில் படிப்பதற்கு கல்வி கடன் வாங்கினாங்க. அதை ரத்து செய்ய சொன்னாங்க. ரத்து பண்ணாங்களா? மாதம் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் கொடுக்குறாங்க. கொடுத்தாங்களாமா? பொய் தானே பேசியிருக்கிறாங்க. பொய் பேசி தானே ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் 3ஆம் கட்ட சுற்றுப்பயணம் வரும் 11ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தலைமை கழகம் அறிவிப்பு. ஆகஸ்ட் 11ஆம் தேதி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்திற்குட்பட்ட தளி, ஹோசூர், வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதிகளில் கழக பொதுச் செயலாளர் 3ஆம் கட்ட பிரச்சாரத்தை தொடங்குகிறார். 12ஆம் தேதி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்திற்குட்பட்ட கிருஷ்ணகிரி, பர்கூர், ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதிகளில் மக்களை சந்திக்கிறார் புரட்சி தமிழர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் 7.5% உள் இடஒதுக்கீடு மூலம் மருத்துவ படிப்பில் சேர்ந்த மாணவி அபிதாவுக்கு சொந்த பணத்தில் கல்வி நிதி உதவி வழங்கி வாழ்த்தினார். 7.5% இடஒதுக்கீட்டில் மாணவியின் சகோதரர் ஏற்கனவே மருத்துவக் கல்லூரியில் படித்து வருவதாக கூறி தந்தை உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். மக்களின் வரிப்பணத்தில் கொண்டுவரப்படும் அரசின் திட்டங்களுக்கு ஸ்டாலின் பெயர் வைக்க சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தடை. அதிமுக முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அரசின் திட்டங்களுக்கு ஸ்டாலின் பெயரை வைக்கக்கூடாது என்ற இடைக்கால உத்தரவுக்கு எதிராக அவசர வழக்கு முறையீடு செய்த அரசு தரப்பு அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என்றும் மனு தாக்கல் செய்துவிட்டு வாருங்கள், அடுத்த வாரம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளலாம் என்றும் தலைமை நீதிபதி அறிவிப்பு.
சென்னை தேனாம்பேட்டையில் பைக் டாக்ஸியில் சென்ற பெண்ணுக்கு பாலியல் தொல்லை தந்த ஓட்டுநர் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு வீட்டிலும் பாதுகாப்பில்லை, தெருவில் செல்லவும் பாதுகாப்பு இல்லை என்பதற்கு மேலும் இந்த சம்பவமே சான்று. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் வீடு புகுந்து 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கறிஞரின் ஓட்டுநர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டம். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லா மாநிலமாக தமிழகம் மாறி வருவதற்கு மேலும் இந்த சம்பவமே சான்று.